வணக்கம். எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கௌஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு. விநாயகபுரம் காட்சன் ஸ்கூல் பக்கத்தில் வருங்க. இது நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஏரியாவில் போட்டிருக்கோம். இதுவும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி இதில் லேண்ட் ஏரியா அதிகமாக வரும். ப்ராப்பர்ட்டி பற்றி நான் முழு டீட்டெயில்ஸும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு. இது வந்து ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜுங்க, 40 அடி ஃப்ரண்டேஜுங்க. யூஸ்வலாக அந்த ஃப்ரண்டேஜ் கிடைக்காது. 20க்கு 30, 20க்கு 40 தான் வீடு கட்டுறாங்க. ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு, கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம், கார் பார்க்கிங் போட்டு மேலே ஒரு டபுள் பெட்ரூம் போட்டாவே 135 கோட் பண்ணுறாங்க. இது வந்து அப்படி இல்லைங்க. இது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. லேண்ட் ஏரியாவே உங்களுக்கு வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரும். 40 அறைக்கு 37, 40/37 அப்ராக்சிமேட்டாக. சவுத் ஃபேஸிங் பிளாட் இது. ரோட் லெவல்லேருந்து வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேஸ்மெண்ட்டே வந்து ஒரு 3 அடி ஹைட்டில் இருக்குங்க. அது போக உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போகும்போது அதுலேயும் ஒரு 3 படி வரும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 5 ஃபீட் ஹைட் வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. வீட்டை சுற்றி செட்பேக் இருக்குது. நல்ல சாலிட் கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஃபுல்லி ரெனோவேட்டட். ஆக்சுவலி இது 5 இயர் ஓல்டு ஸ்ட்ரக்சர் தான். பட் எல்லாமே இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன், டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவலில் வாங்கி உங்களுக்கு சப்டிவிஷன் அப்ரூவலோட பிளான் சாங்ஷன், பில்டிங் பிளான் சாங்ஷனோட வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோன்லாம் எலிஜிபிள். கிறிஸ்டல் கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி இது. இது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பும் இருக்குது. ஒரு 8000 லிட்டர்ஸ் சம்பும் போட்டிருக்காங்க. அது போக நீங்கள் கார் பார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பில்டிங் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங், அது பிளாட் வந்து சவுத் ஃபேஸிங்கு. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 11/40 ஃபீட்டு, ஆல்மோஸ்ட் ஒரு 440 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் அண்ட் 2 வீலர் பார்க்கிங்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது போக பில்டிங்கை சுற்றி செட்பேக் இருக்குது. உங்களுக்கு அந்த சைடு நார்த் சைடில் 5 ஃபீட்டு, அதேமாதிரி சவுத் சைட்லேயும் 5 ஃபீட் செட்பேக் இருக்குது. இந்த சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் சைட்லேயும் ஒரு ஆல்ரவுண்ட் 2 ஃபீட் இருக்குது செட்பேக்கு. ஸோ நல்ல வென்டிலேஷன் இருக்குது. ஹால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 360 ஸ்கொயர் ஃபீட் ஹால் வரும். அதில் லிவிங் ஒரு 220 ஸ்கொயர் ஃபீட்டும், மிச்சம் வந்து டைனிங் ஏரியா வரும். ரூம்ஸும் நல்லாயிருக்கும். சைஸு 12/10, 12/11 வருது. கிச்சனும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10/11 வரும். ஒரு நல்ல ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சவுத் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கு, சர்வெண்ட் மேட் தனியாக வந்து போகிறதுக்கு. டைலிங்லாம் பார்த்தீங்கன்னா வால்லெல்லாம் பண்ணியிருக்கு. கிச்சன் ஃபுல் வால்ஸ் பண்ணியிருக்கு. ரூம்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஹால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வால்ஸ்லேயும் 3 ஃபீட் வரைக்கும் டைலிங் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. லேண்ட் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டிங் வந்து 1350 ஸ்கொயர் ஃபீட் ஹெட்ரூமோடு சேர்த்து வரும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி. 1,35 lakhs கோட் பண்ணுறாங்க. இந்த வீடை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.